Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படின்னா இயர் எண்ட் மெகா சேல், அதாவது மார்ச் 31க்கான இயர் எண்டிங் ஃபிளாஷ் சேல் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 2-3 டேஸ் முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மொபைல் எடுத்து போட்டேன். ஸோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பேக் சைடில் சாமி பாட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கட் பண்ணிட்டு போச்சு. ஸோ அதனால் அதை எடுத்துட்டு தான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நாளை கழிச்சு 3 நாளைக்கு மட்டும் தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது டெஸ்க்டாப் மட்டும் கிடையாதுங்க, லேப்டாப்பும் எக்கச்சக்கமாக ஃப்ளாஷ் சேலில் போயிட்டு இருக்கு. லேப்டாப் தேவைப்படுறவங்க ஃபுல்லாமே வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்க. இந்த 2 டெஸ்க்டாப் ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். இது ரெண்டும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும், லிங்க் கீழே கொடுக்குறேன். இது போக கெனானோட மேக்ஸிஃபை சீரியஸ் இந்தியாஸ் பிக்கஸ்ட் சேல் ஆஃபரில். ஸோ நாளையோட மேக்ஸிமம் அந்த ப்ரைஸ் முடிஞ்சிடும். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் மட்டும் அந்த மேக்ஸிஃபை சீரியஸ் ஆஃபர்ஸ் ப்ரைஸ் போயிட்டு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பிரிண்டருக்கும் 100 ரூபா 200 கம்மி கிடையாதுங்க. 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு மேலே டிஸ்கவுண்ட்டில் வேறு லெவலில் செலவுட் ஆகிட்டு இருக்கு மேக்ஸிஃபை சீரியஸ். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட சைட்டில் போய் கெனான் பிரிண்டர்ஸ் அவைலபிலிட்டி ஃபுல்லாக ஸ்டாக் செக் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஆஃபர்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் பிரிண்டருக்கு அப்புறம் அதிகமாக செலவுட் ஆகக்கூடியது அசம்பிள்டு பீஸ் தான். மாதத்துக்கு 100க்கும் மேலே. ஸோ அதில் இந்த வேல்யூ ஃபார் மணி பிசி பில்டு நம்ம சேனலில் இன்றைக்கி நேற்று எக்கச்சக்கமாக பார்த்துருப்பீங்க. அந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 13,990 ரூபா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 7-8 பிசிக்கு மேலே நிறைய கஸ்டமர்ஸ்க்கு போயிடுச்சு. ஸோ இந்த 13,990 ரூபாய்க்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வரும்? ஸோ வாரண்டி டீட்டெயில்ஸ் என்ன ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா பிசியை பொறுத்த வரைக்கும் அசம்பிள்டு பிசியோட வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாரும் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். அது ஆல்ரெடி பிசி ரிலேட்டடாக எல்லாத்துக்குமே க்ளீனாக தெரியும். ஸோ தெரியாதவங்களும் சொல்லிக்கிறேன். அசம்பிள்டு பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பிராண்ட்லேருந்து வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸு. ஸோ ஓஎஸ் கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரீயாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறது. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்பாட்டுக்கு அட்டன் பண்ணி பார்க்கறதுலாம் அசம்பிள்டு பிசியில் உங்களுக்கு வராது. ஏன்னா அசம்பிள்டு பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் ஏறதா ஒரு பிசி. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பார்ட்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம லோக்கல் ஒரு இன்ஜினியர் வச்சுட்டு செக் பண்ணி ஸோ அந்த பார்ட்ஸ் கம்ப்ளைண்ட்னா அந்த பார்ட்ஸுக்கு மட்டும் நம்ம ஆஃபீஸில் டெடிகேட்டாக சர்வீஸ் டீம் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதுக்கு உங்கள் ஏரியாவுக்கு நியர் சர்வீஸ் சென்டர் எதுன்னு சொல்லி அதுக்கான அட்ரஸையும் உங்களுக்கு அனுப்பிச்சு டேட்டா உங்களை கொரியர் போட சொல்லி அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுக்குற வரைக்கும் எல்லா ஒர்க்கையும் பிராண்டோட வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம் அவங்க பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் அதை துளி அளவில் கவலை பண்ணுற அவசியம் இல்லை. ஒரு அசம்பிள்டு பிசியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்டே வராமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 3 விஷயம். ஒன்று, நீங்கள் பிசியை மாட்டி முடிச்சோன்னா பேக் சைடில் எல்லா இடத்துலையும் கை வச்சு பாருங்கள், எர்த்து அடிக்கக்கூடாது. 2வது, கம்ப்யூட்டர் யூபிஎஸ் கன்ஃபார்ம் வச்சுக்கணும். என்ன தான் இன்வெர்டர் பேட்டரி வச்சுருந்தாலும் சரி, ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கம்ப்யூட்டர் யூபிஎஸ் கன்ஃபார்மாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. 3வது, ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணுங்கள் சிஸ்டத்தை. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃபீஸ் பர்பஸ்க்குலாம் வாங்குறவங்க நைட்டு கடை அடைக்கிற நேரத்தில் நைட்டு ஆஃபீஸ் டைம் முடிச்சு போகிற இடத்துல டக்குனு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் வந்தாங்க வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக் ரிப்பேர்னு ஓடும். முக்கியமான பூட்டிங் ஃபைல் டெலிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓஎஸ் கரெக்டாயிரும். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிசி நீங்கள் எவ்வளோ லோ பட்ஜெட் வாங்கினாலும் சரி உங்களோட பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் லைஃப்லாம் பிரச்சனை இல்லாமல் கிடக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம இந்த 13,990 ரூபாய்க்கு என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த 13,990 ரூபாய் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பிசி பார்க்க மட்டும் லுக்காக இருக்காதுங்க. பிசி நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 20 செகண்ட் தான் பூட்டிங் டைம். அதிகபட்சமான டைம் 20 செகண்ட் தான். 15 to 20 செகண்டில் உங்களுக்கு பூட் ஆகி நின்றோம். ஸோ இந்த பூட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் புதுசில் மட்டும் கிடையாது, நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட குறையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பிசி ஏற்ற 1 வருஷத்துக்கு மேலே நம்மளோட ஷோரூமில் லைவ் டெமோவில் இருக்குது. ஏகப்பட்ட பேர் வந்து டெஸ்டிங் பார்த்துருக்காங்க இந்த பிசியை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. உள்ள சில பல காம்பனன்ட்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி அப்பப்போ ஆஃபரை போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த செக்மெண்ட்டில் தான் பிசி நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா 20 செகண்ட் தான், ஆஃப் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 செகண்ட் தான். ஸோ இப்போ இந்த 13,990 ரூபாய்க்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிபியூலேருந்தே போயிடுவோம். ஸோ சிபியோட கேபினெட் பார்த்தீங்கன்னா அப்பப்போ டிசைன்ஸ் மாறிட்டே இருக்கும். ஏன்னா அப்பப்போ லோடு என்னென்ன வருதோ அந்த லோடுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கேபினெட்டு. ஸோ இப்போ லேப் கேர் கேபினெட் போயிட்டுருக்கு. ஸோ எந்த கேபினெட் இருந்தாலும் இது கூடு தான். ஸோ இந்த கூடை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரண்டி கிடையாது. இதுக்குள்ளே வரக்கூடிய எஸ்எம்பிஎஸ் இது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம் லைவ் டெமோவில் இருக்கிறதுனால. உள்ளே வரக்கூடிய எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக்ஸின், லேப் கேர் அப்பப்போ ஒரு பிராண்ட் வரும். ஸோ இப்போ போயிட்டு இருக்கிறது லேப் கேர் பிராண்டோட போயிட்டுருக்கு. சேம் இதே இந்த மானிட்டர் கம்பெனியோட கேபினெட்டு எஸ்எம்பிஎஸ் தான் இப்போ உங்களுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே கூட எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு இதே லேப் கேர் கேபினெட் தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. சேம் அந்த கேபினெட் தான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ எஸ்எம்பிஎஸ்க்கு 2 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்டர் ஃபாக்ஸின் ரெண்டில் எந்த போர்டுனாலும் வரும். ஸோ என்டர் மதர் போர்டு H61 வித் NVMe ஸ்லாட்டோட வந்துடும். அதுக்கு 2 வருஷம் உங்களுக்கு வாரண்டி வந்துடும். இன்டெல் i5 3rd ஜென்ரேஷன் ப்ராசர். ஸோ போர்டுக்கும் ப்ராசரும் கம்ப்ளீட்டாக 2 வருஷம் வாரண்டி வந்துடும். ரேம் பார்த்தீங்கன்னா DDR3 8GB ரேம் சிங்கிள் ஸ்லாட்டை போட்டிருப்பாங்க. ஃபியூச்சரில் நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னொரு 8GB தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 256GB ஃபாக்ஸினோட SSD, அதுக்கு 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஸோ ஓவராலாக சிபிக்குள்ளே வரக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ்க்கு மேலே தான் வரும். ஸோ அதனால் நாங்கள் 2 இயர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதில் எஸ்எஸ்டி ரேமுக்குலாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம், SSDக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம் வாரண்டி வரும்.
ஸோ இந்த ரேமு எஸ்எஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். ப்ராசஸரு, ரேமு, எஸ்எஸ்டி எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். எஸ்எம்பிஎஸ் மதர் போர்டு மட்டும் தான் சர்வீஸ் வாரண்டியில் வரும். ஸோ இது போக பேக் சைடில் ஒரு பேசிக் வைஃபை ரிசீவரும் வந்துடும். ஸோ இது போக வெறும் சிபியூ, அதாவது ஒரு பிசின்றது வெறும் ஹார்ட்வேரை மட்டும் வச்சுமே யூஸ் ஆகாதுங்க. அதோட சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனும் பக்காவாக இருக்கணும். மேட்சிங் காம்பனன்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த செக்மெண்ட்டில் மானிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா லேப்கேரோட 20 இன்ச் மானிட்டர், அதாவது 21 WDHன்னு ஒரு மாடலு, 51 சென்டிமீட்டர், அதாவது 21 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் 20 இன்ச்சுன்னு சொல்கிறது. ஸோ ஒரு 20 இன்ச்சு மானிட்டரு, ஒரு ஃபாக்ஸினோட கீபோர்ட் மவுஸ். ஸோ மானிட்டருக்கு உங்களுக்கு 1 இயர் வாரண்டி வந்துடும், கீபோர்டு மவுஸ்க்கு 1 இயர் வாரண்டி வந்துடும், சிபியூவில் எல்லா பார்ட்ஸ்க்கும் 2 வருஷம் வாரண்டி வந்துடும். ஸோ சிபியூவோட கான்ஃபிகரேஷன் ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் i5 3rd ஜென்ரேஷன் ப்ராசரு, DDR3 8GB RAM சிங்கிள் ஸ்டிக்கில் போட்டிருப்போம். எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இன்னொரு 8GB தாராளமாக போட்டுக்கலாம். எஸ்எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 256GB எஸ்எஸ்டி போட்டிருப்போம். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு 500GBயோ இன்னொரு 1TBயோ ஹார்ட் டிஸ்க்கு தனியாக போட்டுக்கலாம். 500GB ஹார்ட் டிஸ்க்கு 1000 ரூபாய், 1TB ஹார்ட் டிஸ்க்கு 2500 ரூபாய்க்குலாம் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா வேணும் ஸ்டோரேஜ் வேணுங்க, இன்னொரு 1TB வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த பிசி உங்களுக்கு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா 13,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ப்ராப்பர் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ், இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி, ஸோ இன்க்ளூடிங் Windows 10 Pro OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் டிஜிட்டல் லைசன்ஸ்க்கு உங்களை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நியூ வெர்ஷன்ஸ் வர அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் ஆக்டிவேட் விண்டோஸ் கேட்கறதுலாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு லைசன்ஸ்க்கு ஆக்டிவேட்டோட தான் வரும். விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் டிஜிட்டல் லைசன்ஸ், இது உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்டிவேட்டோட வந்துடும். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2019 ஏற்றிருப்பாங்க. ஸோ இது லைசன்ஸ் கீ கிடையாது, ஆனால் உங்கள் லைஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி செட்டப்போடு தான் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்டிவேட்டடோட அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம அதிகமாக சைன்இன் பண்ணக்கூடாது, ஏன்னா சைன்இன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், காசு கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். 2019 ப்ரொஃபஷனல் ப்ளஸ். இது போக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் CX6, ஒரு இசை மையம், ஸ்கூல், ஆஃபீஸ் யூசேஜ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிசி. ஸோ இந்த பிசியோட ஃபுல் கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 13,990 ரூபாய். 13,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி, இன்க்ளூடிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், கஸ்டமர் ஆன் பண்ணணும் யூஸ் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஏன்னா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ரைஸிங் எல்லாமே ஏறப்போகுது. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா A2 மெகா சேலோட ப்ரைஸ் தான். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க. வைஃபை ரிசீவரும் உங்களுக்கு ஆட் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்க. நீங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டோ வைஃபை ரூட்டரோ கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பிசி நம்ம ஷட் டவுன் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 செகண்ட் தான் பிசி ஷட் டவுன் ஆயிரும், அவ்வளோதான். சேம் இதுவே ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20 செகண்ட் தான் பூட்டப் ஆயிரும். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். சாரி, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 மேக்ஸிமம் 20 செகண்ட் தான் சிஸ்டம் பூட் ஆகி நிற்கிறது. சேம் அடுத்த ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீமியமாக கேட்குறவங்களுக்கு, அதாவது கம்ப்ளீட்டாக எனக்கு 3 இயர்ஸ் வாரண்டியோட ஒரு சிஸ்டம் கேட்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு சிபி ப்ளஸோட 22 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி 3 இயர்ஸ் வாரண்டியோட வரக்கூடிய 3 சைடு பெசல்லெஸோட வரக்கூடிய மெட்டல் ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மெட்டலில் வரும். இந்த மானிட்டருக்கு டெடிகேட்டாக நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த மானிட்டர் நீங்கள் வேணும்னாலும் தனியாக ஆர்டர் பேஸ் பண்ணலாம். வெறும் 4,999 ரூபாய். 3 வருஷம் உங்களுக்கு ஆன்சைட் வாரண்டியோட வந்துடும். சேம் இந்த சிபியூ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உள்ள இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸோட கேபினெட்டு, ஃபிங்கர்ஸோட எஸ்எம்பிஎஸ் பூரா பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் 3 வருஷத்தில். உள்ளே வரக்கூடிய மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா H110 கிடையாதுங்க, H310 மதர் போர்டு. ஸோ H110க்கும் 310க்கும் என்ன டிஃபரெண்ட் கேட்டிங்கன்னா H110ல் பிசிஎஸ் எக்ஸ்டர்னல் ஸ்லாட், அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம போடக்கூடிய ஸ்லாட் வந்து பிசி வெர்ஷன் 2.0 வரும். ஸோ இதில் பிசி வெர்ஷன் 3.0 வரும். ரெண்டாவது H110ல் பேக் சைடில் இருக்கக்கூடிய லேண்ட் போர்ட்டு 100 MBPSல வரும், இது 1000 MBPSல வரும். ஸோ இதுக்குமே நம்ம இப்போ ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். வெறும் 24,990 ரூபாய். 24,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி, இன்க்ளூடிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கோன்றதை பாருங்கள். மானிட்டருக்கு உங்களுக்கு 3 வருஷம் ஆன்சைட் வாரண்டி, சிபியூக்கு உள்ளக்கூடிய எல்லா பார்ட்ஸ்க்கும் 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, கீபோர்டு மவுஸும் வயர்லெஸில் வந்துடும் 1 இயர் வாரண்டி. ஸோ இப்போ இந்த சிபியூ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஃப்ரண்ட்டில் ஒரு RGB ஸ்ட்ரிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. கேபினெட்டு ஃபிங்கர்ஸோட கேபினெட்டு பார்க்க சூப்பராக மட்டும் இருக்காது, குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இதில் வரக்கூடிய காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லேப்கேரோட H310 மதர் போர்டு. ஸோ H310 பிசி வெர்ஷன் 3.0. நீங்கள் ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா நீங்கள் RX 550 வித்தவுட் பவர் நீடர் கிராஃபிக்ஸ் கார்டு 1650 1050 இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டெலாம் தாராளமாக போட்டுக்கலாம்.
அதுக்கான சப்போர்ட்டோட உள்ள மதர் போர்டு தான். பேக் சைடில் லேண்ட் போட்டு ஜிகாபைட் லேண்ட் போட்டு. ஸோ இது மட்டும் இல்லை, டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு. மதர் போர்டுக்கு உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டி, எஸ்எம்பிஎஸ்க்கு உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டி. மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பார்க்க முடிஞ்சால் சர்வீஸ் பார்ப்பாங்க, சர்வீஸ் பார்க்க முடியாத பட்சத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அனுப்புவாங்க. எஸ்எம்பிஎஸ்க்கு 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, ப்ராசஸருக்கு 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 16 GB ரேம் கொண்டு வந்திருக்கோம் ஏர்வேக்ஸ் பிராண்ட் கிட்ட இருந்து. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் நம்ம பார்ப்போம். இதில் வரக்கூடிய ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 16 GB ரேம் சிங்கிள் ஸ்லாட்டில் கொண்டு வந்திருக்கோம். இன்னொரு ஸ்லாட் இருக்குது, வேணும் அப்படின்னா இன்னொரு 16 GB வாங்கி போட்டு 32 GB ஆகிக்கலாம். உள்ளே வரக்கூடிய ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா i5 6th gen ப்ராசர், 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இது போக NVMe பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபாக்ஸைனோட 512 GB NVMe கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஸோ ஓவராலாக 3 இயர்ஸ் எல்லாத்துக்குமே கிடச்சிருன்னு வச்சுக்கோங்களேன். இது போக பார்த்தீங்கன்னா வைஃபை ரிசீவரும் ஹையர் அண்ட் வைஃபை ரிசீவரும் கோகனட் பிராண்டோட டுயல் பேண்டு, அதாவது 2.4 GHz 5 GHz ரெண்டுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டுயல் பேண்டு வைஃபை ரிசீவர் தான் இதுக்கு வரும். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22 inch மானிட்டர், கீபோர்டு மவுஸ் வயர்லெஸ், CPU H310 மதர் போர்டு, i5 6th gen ப்ராசஸர், 16 GB ரேம், 512 GB NVMe. வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு SSDயோ இன்னும் 2 SSD 2 ஹார்ட் டிஸ்க் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். டுயல் பேண்ட் வைஃபை ரிசீவர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் ரிசீவர் போடுவாங்க. இதுக்கு வந்து டுயல் பேண்ட், அதாவது 2.4 GHz 5 GHz ரெண்டுமே கனெக்ட் பண்ணக்கூடிய டுயல் பேண்ட் ஹை குவாலிட்டி வைஃபை ரிசீவர் பேக் சைடில் ஆட் பண்ணிடுவாங்க. இது போக Windows 10 Pro OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் டிஜிட்டல் லைசன்ஸ்க்கு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது நீங்கள் தாராளமாக நியூ வெர்ஷன்ஸ் வர அப்டேட் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். MS Office 2019 ப்ரொஃபஷனல் ப்ளஸ், இது நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி செட்டப்போட உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் லைசன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நம்மகிட்ட தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ MS Office ப்ரொஃபஷனல் ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் நான் யூஸ் பண்ணுறதுலேயே உங்களுக்கு தெரியும். ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2019 உங்களுக்கு லைஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி செட்டப்போட தான் அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ இது போக ஃபோட்டோஷாப்பில் 2023. ஸோ எனக்கு ஃபோட்டோஷாப்பில் 2023 யூஸ் பண்ணணும், ஆட்டோகேடில் லேட்டஸ்ட் வெர்ஷன் 2023 யூஸ் பண்ணணும்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு இது நீங்கள் ஆட்டோகேட் இன்ஜினியர் யூஸ் பண்ணுறவங்க வேணும் அப்படின்னா ஆர்டர் பேஸ் பண்ணி முடிச்சு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ஆட்டோகேடுன்னு ஏற்றிங்க அப்படின்னா ஆட்டோகேடு உங்களுக்கு ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்போட 2023 வெர்ஷனு. இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி செட்டப்போட தான் அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடோட 2023 வெர்ஷன். ஸோ அதுவுமே உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ நீங்கள் இந்த பிசி ஆர்டர் பேஸ் பண்ணுறதுனாலுமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். மானிட்டர் 3 வருஷம் ஆன்சைட் வாரண்டி, சிபியூவில் உள்ளக்கூடிய எல்லா பார்ட்ஸ்க்கும் 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, கீபோர்ட் மவுஸ்க்கு 1 இயர். ஸோ இதில் வரக்கூடிய மதர் போர்டுக்கு மட்டும் 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியில் வரும். சர்வீஸ் பார்க்க முடியாத பட்ஜெட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ அசம்பிள்டு பிசியை பொறுத்த வரைக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய பிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட்ற வார்த்தைக்கு வேலை கிடையாது. 1 ப்ராப்பர் எர்த்து, ஸோ எங்கேயுமே எர்த் அடிக்கக்கூடாது. 2வது கம்ப்யூட்டர் யூபிஎஸ் கண்டிப்பாக வாங்கி போடுங்க. கம்ப்யூட்டர் யூபிஎஸ்லாம் மைக்ரோடெக் 2490 நம்ம சைட்டில் இருக்குது, கண்டிப்பாக ஒன்று ஆட் பண்ணிக்கிங்க. யூபிஎஸ் நீங்கள் பிசி ஆர்டர் போடும்போது உங்களோட யூபிஎஸ் இல்லைன்னா ஒரு யூபிஎஸ் ஆட் பண்ணிக்கிங்க. 3வது ப்ராப்பர் ஷட் டவுன், இந்த டப்புன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் ப்ராப்பராக நீங்கள் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஷட் டவுன் கொடுத்து இந்த மாதிரி ப்ராப்பர் ஷட் டவுன் பண்ண உடனே கம்ப்ளீட்டாக எல்லா லைட்டும் ஆஃப் ஆன உடனே சுவிட்ச் அமர்த்திட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட பிசியில் 99.9% ஹார்ட்வேர் ஃபெயிலியர் அவ்வளோ சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த 2 பிசியும் இப்போ எக்ஸ்க்ளூசிவ் சேலில் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இதுக்கு அடுத்து நீங்கள் 28,000 30,000 பட்ஜெட் போயிட்டீங்க அப்படின்னா இன்டெலே கிடையாது, ரைசன் தான். ஸோ அது வேறு லெவல் ஸ்பெக்கில் வரும். ஸோ அது வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளை சேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பிராண்டட் டெஸ்க்டாப் வேணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கும் நம்மள்ட்ட சேட் பண்ணுங்கள். எக்ஸ்க்ளூசிவாக லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ அது வேணும்னு நினச்சாலும் நம்மள்ட்ட சேட் பண்ணுங்கள். நம்மளோட அதிகமான சேல்ஸ் இந்த என்ட்ரி லெவல் பட்ஜெட் பிசி. ஸோ இந்த 2 பிசிக்கான பையிங் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஒரு 2-3 டேஸ் மட்டும் தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இருக்கும். ஏன்னா 1ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ரைஸிங் எல்லாமே ஏறுது. ஸோ இந்த இயர் அண்ட் ஆஃபரை யூஸ் பண்ணி டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். 13,990 ரூபாய்க்கு ஒரு ஃபுல் செட் பிசி, 24,990 ரூபாய்க்கு ஒரு ஃபுல் செட் ப்ரீமியம் பிசி. இது மாதிரி பிசி வேரியண்ட் எங்கள்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது போய் இந்த இயர் அண்ட் சேலில் டெஸ்க்டாப், லேப்டாப், கெனானோட மேக்ஸிஃபை சீரிஸ் பிரிண்டர், சிசிடிவி கேமரா, ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் ஃப்ளாஷ் சேலில் போயிட்டுருக்கு. இந்த 2 நாளில் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டக்கு நம்ம சைட்டை விசிட் பண்ணி செக் பண்ணுங்கள். உங்களுக்கு சைட்டில் தேட முடியாத ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள், லிங்கை ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ லேப்டாப்ஸ் ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதை விட ஒரு பெட்டரான சூப்பரான சந்திப்போம். இந்த பிசியை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.